இங்க ஒரு பொண்ணு தரையில கை வச்சதும் அங்க உடனே ஒரு பூ பூக்குது. ஆக்சுவலி இவ தான் சூரியன். இவ அங்க இருக்க பூக்கள் எல்லாம் ரசிச்சுக்கிட்டு கையில இருக்க பட்டாம்பூச்சியை பார்த்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அந்த பட்டாம்பூச்சி பயந்து அங்க இருந்து பறந்து போகுது. அங்க நைட் ஆனதால இன்னொரு பொண்ணு அங்க வர்றா. நிலா தான் இப்படி ஒரு பொண்ணா இருக்கிறா. அவ அங்க வந்ததும் அந்த இடமே இருட்டாகுது. அங்க பூத்திருந்த பூக்களும் இப்ப தூங்க ஆரம்பிச்சிருதுங்க. இந்த நிலா அங்க வந்ததும் சூரியன் அங்க இருந்து கிளம்புறா. அப்ப அந்த நிலா சூரியனை கூப்பிட்டு மின்மினி பூச்சிகள் எல்லாம் பறக்க விடுறா. அந்த இருட்டுல அதெல்லாம் அழகா ஜொலிச்சிட்டு இருக்கு. சூரியனும் அதை ஆசையா பார்த்துட்டு அவ கிட்ட வரலாம்னு பாக்குறா. பட் அங்க இருட்டா இருக்கத பார்த்து பயந்து அங்க இருந்து கிளம்பிடுறா. இவளால சூரியன் கிட்ட பேச முடியலன்னு இவளும் சோகமா நிக்கிறா. அடுத்த நாள் சூரியன் தூங்கி எழுந்ததும் அந்த இடத்துக்கு வந்து நிலாவுக்கு ஹாய் சொல்றா. இவளும் தயங்கிக்கிட்டே சூரியனுக்கு கை காட்டுறா. சூரியன் அவகிட்ட பேசணும்னு இருட்டா இருக்கிற இடத்துக்கிட்ட வர்றா. அவ அந்த இருட்டை தொட்டதும் உடனே அவட கையெல்லாம் இருட்டா மாற ஆரம்பிக்குது. இவ ரொம்ப பயந்து போய் அவட சக்தியை யூஸ் பண்ணி மறுபடியும் அவட கைய பழைய மாதிரி மாத்துறா. சூரியனுக்கு இப்படி ஆனதை பார்த்து நம்மளாலதான் இப்படி ஆயிருச்சுன்னு நிலா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்க இருந்து போறா. அன்னைக்கு ஈவினிங் நிலா திரும்பவும் வந்ததும் சூரியனும் ஹாப்பியா அவளுக்கு கை காட்டுறா. பட் நிலா இவ கிட்ட பேசாம அந்த பக்கம் திரும்பிக்கிறா. எப்படியாச்சும் அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சூரியன் அவ சக்தியை யூஸ் பண்ணி ஒரு சூரியகாந்தி பூவை அவளுக்காக வர வைக்கிறா. நிலாவும் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா அதை தொட வர்றா. இவ அதை தொட்டதும் அந்த பூ தூங்கிருது. இதை பார்த்து இவ ரொம்ப ஃபீல் பண்றா. இப்பதான் சூரியன் நிலாவுக்கு பூக்கள் பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. அவளுக்காக ஒரு பூ வர வைக்கணும்னு இவ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பூவை வர வைக்கிறா. அந்த பூவை நிலா கிட்ட காட்டிட்டு இப்ப அதை தொடுன்னு சொல்றா. நிலாவும் அதை பயந்துகிட்டே தொட போறா. இவ அதை தொட்டதும் அந்த பூ பூக்குது. இதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த சூரியனும் அந்த இடம் ஃபுல்லாவே நிறைய பூக்களா முளைக்க வைக்குது. இந்த பூக்கள் எல்லாம் நைட்டு மட்டும் தான் பூக்கும். இவ இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா சூரியன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு மெதுவா வெளிச்சத்தை தொடுறா. சூரியனும் நமக்கு நடந்த மாதிரி அவளுக்கும் ஏதாவது ஆயிருமோன்னு பயந்து அவளை ஸ்டாப் பண்ணலாம்னு கிட்ட வர்றா. பட் அந்த நிலா அந்த வெளிச்சத்தை கையில எடுத்துட்டு அப்படியே அந்த வானத்தை நோக்கி அனுப்புறா. இப்ப இந்த இடம் ஃபுல்லாவே வெளிச்சமும் இருட்டும் கலந்த மாதிரி இருக்கு. இதை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேராலையும் ஒரே நேரம் அங்க இருக்க முடியுது. அப்ப அந்த சூரியன் இவ கிட்ட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போன்னு அவளுக்கு கை கொடுக்குது. இப்ப சூரியனும் நிலாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க.